இந்த சர்ப்பக்கட்டு நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சர்ப்பக்கட்டு யார் யாருக்கு விழுகும்னு தெரிஞ்சுக்கணும். சர்ப்பக்கட்டு யார் யாருக்கு விழுந்திருக்கும்னா, திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர்த்துக்கு கொண்டு ஜாதகர்கிட்ட கொடுத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திசை புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த கட்டு இருந்தால் அந்த பரிகாரம் செஞ்சுருந்தாலும் திருமணம் நடக்காது. அதே மாதிரி அவங்க ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த கட்டு விழுகும். அப்படி அவங்களுக்கு இந்த கட்டு விழுந்திருந்தாலும் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னா, ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து சர்ப்பக்கட்டு தோஷம் இருந்ததுன்னா வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் மீதும் சரி சண்டை சச்சரவு இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களமாகவே இருக்கும். அதாவது வந்து ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் நான் அமைதியாக இருக்கிறது எப்போனா தாம்பத்தியத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருக்கும். மீதி எந்த நேரமே ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் கணவன் மனைவியும் சரி குழந்தைகளும் சரி இதே மாதிரி தான் பலர் வீட்டில் நடந்துகிட்ருக்கும். அப்போ நீங்கள் போய் ஜாதகர்கிட்ட சொன்னால் என்னம்பாங்கன்னா ராகு திசை ராகு புத்தி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் பலர் பேருக்கு சர்ப்பக்கட்டுங்கிறதே தெரியாது. அதை நம்ம எப்படி உடைக்கிறது பரிகாரமெல்லாம் சிம்பிளாக, அதாவது வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொன்னாலே பயந்துக்குவாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னா 10,000 50,000 1,00,000 இந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மக்கள் வந்து பயந்துக்குவாங்க. நிறைய பேர் அதனால தான் பரிகாரம் செஞ்சவங்களுக்குமே ரிசல்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்ப்பக்கட்டுனா எப்படி யாராருக்கெல்லாம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.